ட்ரெஸ் கவுன்ல வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற எல்லா வெங்காயமும் 10 ரூபா தாங்க. அண்ட் எலிவேஷன் டிசைன் 3D டிசைனுக்கு மட்டும் இந்த கிராஸ்ல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. எனக்கு இன்ஜினியருக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிட்டே இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். என்னுடைய நேட்டிவ், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்க. எங்க அப்பாவோட நேட்டிவும் சென்னை தான். எங்களோட லீவுக்குலாம் நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது அங்க காம்பவுண்ட் இருக்காது. இந்த ஏதோ செடியிலேயே குச்சி குச்சா சுத்தி காம்பவுண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. காலங்கத்தால எந்திரிச்சு அந்த சூரியன் லைட்டா உதிச்சு அந்த கதிர்கள் எல்லாம் போட பாருங்க, அந்த நேரமே முடிச்சிருவாங்க. நல்லா பெரிய 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 கோலம் எல்லாம் போடுவாங்க. அந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி சாணம் தெளிச்சுதான் கோலம் போடுவாங்க. அந்த சாணம் அள்ளிட்டு வரதுக்கு குட்டி குட்டியா இருக்கும் போது 5 வயசு 6 வயசு இருக்கும்போது பக்கத்துலயே நம்ம வீட்டு பக்கத்துலயே மாடு அதெல்லாம் இருக்கும். அது நிறைய சாணம் போட்டு வச்சிருக்கோம். நாங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சாணம் எல்லாம் அள்ளிட்டு வந்து கொடுப்போம். அந்த லைட்டா சூரியன் இட்டு பாக்குற அந்த கதிர் காலையில அப்படியே சிர்பிங் ஆஃப் பேர்ட்ஸ் சொல்லுவோம்ல, கிச்சு மிச்சு கிச்சு மிச்சு கிச்சு மிச்சுன்னு அவ்வளவு பறவைங்க கத்தும். நிறைய நாய்க்குட்டி வளர்த்தாங்க, நிறைய பூனைக்குட்டி எல்லாம் வளர்ப்பாங்க. அது ஒரு பக்கம் மியாவ் மியாவ் மியாவ்னு எங்க அம்மா காலை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம், பாலுக்காக ஆசைப்பட்டு பசியில. இதுல அழகா பெருசா கோலம் போடுவாங்க. அவங்க ரொம்ப வயசாகி கூட ஸ்வெட்டர் போட்டுட்டு தலையில ஒரு குல்லா ஒண்ணு போட்டுட்டு அந்த கோலம் போடுறதா விட்டதே கிடையாது. அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கு எல்லாம் காலங்கத்தால அவங்கதான் எடுத்துட்டு வந்து சாப்பாடு எல்லாம் பிசைஞ்சு போடுவாங்களே. சோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அது என்னன்னு தெரியல, எனக்கு சிட்டி லைஃப் விட இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. என்னுடைய வயசான காலத்துல அந்த மாதிரி தான் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ்ல ஒரு பங்களோ மாதிரி வீடு இருக்கணும்னு ஆசையா இருந்தது. அப்புறம் போக 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 எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பூனை நாய் வாத்து இதெல்லாம் வச்சுட்டு நல்ல பெரிய பெரிய கோலம் எல்லாம் போட்டு அப்படி வாழணும்னு ஆசை. இந்த அபார்ட்மெண்ட்ல நான் கோலம் போடும்போது பாத்துருந்துருப்பீங்க, பக்கத்து பக்கத்துல வீடா அவங்க அழகா கோலம் போடுவாங்க. எனக்கு கோலமே போட தெரியாது. அவங்க அழகா கோலம் போட்டுட்டோம், பார்க்க அழகா இருக்கு. நான் ஏதோ சுமாரா தானே போடுறேன், அதனால ஒரு ஓரமா சின்னதா போட்டுக்குவேன். நான் உட்கார்ந்து கோலம் போடும்போது அவங்க கோலத்தை நான் அழைச்சிடக்கூடாது அப்படின்றதுனால ஏற்கனவே கோலம் போட வராது. இதுல நான் வாட்டமா உட்காராம சைடா அந்த கோலத்தை இடிச்சிருமோன்னு பயந்து பயந்து உட்கார்ந்து போறதுனால இன்னும் கோணக்கல் மானக்கலா தான் வரும். அதனாலயே அந்த கனவுக்காக வெயிட்டிங். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா தான் இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு செஞ்சிருந்தேன். நம்ம பெரிய வீட்டுக்கு போயிட்டு அந்த லைட்டா சூரியன் அப்படியே எட்டி பாப்பாரு இல்லையா, கதிர்கள் வர மாதிரி, அந்த நேரத்துல பறவைகள்லாம் கத்துற சத்தத்துல காலங்கத்துல எந்திரிச்சு ஜி வாங்க துணைக்கு வந்து நில்லுங்கன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வராதது இன்னும் இருக்கு, கத்துக்க வேண்டியதான் இல்லைங்களா. சோ அந்த மாதிரிலாம் ஆசையா இருக்கு. என்னைக்கு இதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு தெரியல. எந்த குறவும் இல்லாம எந்த தடங்களும் இல்லாம கடவுள் நல்லபடியா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு அருள் கொடுக்கணும். இது சாட்டர்டே விளாக் தான் பாத்துட்டு இருக்கீங்க. சாட்டர்டே அன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்றதெல்லாம் நான் கண்டினியூஸா ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன், லாங் வீடியோவும் கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அப்பா ஊர்ல இருந்து வராங்க. அவரு எப்பவுமே ராத்திரில வாழைப்பழம் சாப்பிடுவாரு. சோ பிக் பாஸ்கெட்ல வாழைப்பழம் ஆர்டர் போட்டிருந்தோமா, அதுக்கப்புறமேட்டு ஹாப்பில இருந்து கருப்புல இருந்து திராட்சை டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில நானும் சர்வனும் சாப்பிடுவோம். அதுக்கு திராட்சை ஆர்டர் போட்டிருந்தோம். வாழையிலையும் பிரியாணி ஆச்சே, நீ ஆசையா இலையில சாப்பிட ஆசைப்படுவிய கார்த்தின்னு போட்டேன்னு அதையும் போட்டாரு. அது ஏதோ அன்னைக்கு ஆஃபர்ல இருந்துச்சு. என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா 2 மாங்காய் வெறும் 10 ரூபா, 2 வெள்ளரிக்காய் வெறும் 10 ரூபா. அந்த ரெட் கலர் பாஸ்கெட்ல ஒரு மாதிரி நெட்டட் கிளாத்ல இருக்கு பாருங்களேன், அதுக்குள்ள இருக்கிற எல்லா வெங்காயமும் 10 ரூபா தான். அங்க ஷாக்கிங்கா இருந்தது. 10 ரூபா தான் நான் போட்டேன் கார்த்தி அப்படின்னாரு. நிறைய வெங்காயம் இருக்குது ஜீன்னு, 10 ரூபாய்க்கு இருந்துச்சு, சரி போட்டுக்கலாம், வெங்காய சட்னியா வச்சு கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சர்வன் குட்டிக்கு Thursday vlog, Friday vlog பார்த்தவங்களுக்கே தெரியும். அந்த வேர்வை வேர்த்து அந்த ஓவர் வெயில்ல ஸ்னீசிங் கண்டினியூஸா 2 நாள் இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். சாட்டர்டே அன்னைக்கு பயங்கரமா கல்ல தும்பல்னு ஒரு 50 தும்பல் தும்பி இருப்பான். அப்படியே குபுன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட குளிச்சு வெயில்ல அனுப்ப வேண்டாம் அப்படின்றதுனால அன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுக்கிட்டோம், ரெஸ்ட் எடுக்கட்டும், மண்டேல இருந்து ரொட்டீனுக்கு கொண்டு வரலாம். இவ்வளவு வெயில்ல குழந்தைங்க இத்தனை நாள் வீட்லயே இருந்து ட்ரீம் போறாங்கல்ல, அது ஒத்துக்காம போயிட போகுது அப்படின்னுட்டு தான் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 போட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா அடை தான், உரப்படை மாதிரியே தான். ஆனா ஒரே ஒரு ஸ்பெஷல் அடிஷன் என்னன்னா பச்சை பயிரும் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சு செஞ்சது. இரும்பு பாத்திரங்கள், இரும்பு தோசைகள் எப்ப யூஸ் பண்ணாலும் உடனே வாஷ் பண்ணி சூடு பண்ணி தண்ணியே இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எண்ணெய் தடவி எடுத்து வச்சிருவோம். காலையில சாப்பிட்டது போக மீதி கொஞ்சோண்டு டீ இருக்கு, பால் இருக்கு. வத்த குழம்பு ஒரு பாட்டில்ல செஞ்சு மொத்தமா எடுத்து வச்சிருந்தேன். அது 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது, பாட்டில வச்சுக்கலாம். அப்பப்ப வேணும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்துல எனக்கு கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது, அதுல இந்த வத்த குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வத்த குழம்பு எடுத்து வெளில வச்சிருக்கேன். ஹெல்ப்புக்கு வரவங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பாத்திரமும் தேய்ச்சி வச்சுட்டாங்க. அதனால காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சோ நீங்க இப்ப பாத்துருப்பீங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா. இங்கன்னா எனக்கு பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ண, வீடு பெருக்கி துடைக்கலாம் ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. நான் அங்கேயே தங்கி அங்கேயே சமைக்கும் போது நானே பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு. அந்த வீடியோ பெருக்கி தொடச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவங்க வர டைமுக்கு நான் அங்க இருக்கிறதுனால நான் ஈவினிங்கா தான் இங்க வரேன். ஈவினிங் நான் உட்காந்து பெருக்கி துடைக்க வேண்டியிருக்கு.
ஸோ 2 வீட்டு வேலையை செஞ்சு என் இடுப்பு போகுது. ஏற்கனவே எனக்கு ஹெல்த் வேலை சரியில்லை. அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா காலங்கத்தால இங்கே எல்லாம் சமைச்சிட்டு இங்கே ஒழிச்சு போட்டு காலையில் வந்து இந்த ஹெல்ப்புக்கு வரவங்க கூட ஹெல்ப் பண்ணாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னா பேக் பண்ணி அங்கே கொண்டு போயிடலாம். நைட் வரைக்கும் இருந்துட்டு ஒன்று நைட் வந்துடணும், இல்லை விடிய காலையில் இருந்துச்சு இங்கே வந்துடணும், அங்கேயும் வேற வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அங்கேயும் ஹெல்ப்புக்கு ஆள் வச்சு இங்கேயும் ஹெல்ப்புக்கு ஆள் வச்சு அந்த மாதிரி நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது, 2 செலவுலாம் வச்சுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு வீடு முழுசா நான் வந்து கிளீன் பண்ணுவேன், இன்னொரு வீட்டுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவை. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து அங்கேயே தங்கி அங்கேயே சமைச்சு அங்கேயே பாத்திரம் கழுவி எல்லாமே அங்கேயே செஞ்சுட்டு அங்க ஒரு 2 நாள் செஞ்சா கூட ஐயோ இந்த வீடு பெருக்காம இருக்கே, பூட்டியே கிடக்கே, எங்கேயும் சாமி எல்லாம் இருக்கே, அப்ப இங்கேயும் வந்து செய்யணும் குடுக்குன்னு ஓடியாந்து 2 வீட்டு வேலையை செய்ய வேண்டியிருக்கு. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இங்க தங்கலாம் அங்க கிளீன் பண்ணணும், அங்க தங்கலாம் இங்க கிளீன் பண்ணணும், ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரணும்னு தோணிட்டே இருக்கு. ஸோ அதனால இங்க வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு கட்டிட்டு டெய்லி போயிடலாம், ஒண்ணு நைட் வரலாம் இல்ல விடிய காலையில கிளம்பி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் சில பேர் ஏன் அங்க தங்கலான்னு கேட்டிருந்தீங்க. இன்னொன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகப்படியான வெயில் இங்கதான். அதை விட அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு அனலா தான் தெரியுது. டபுள் சீலிங் ஹைட்டு, மேலேக்கும் கீழேக்கும் சேர்த்துதான் ஏசி இருக்கு. அது ஆன் பண்ணி அது கவர் ஆகிறதுக்குள்ள அப்படியே வெந்து போகுது. இங்க வந்து நம்ம மார்னிங்கே கொஞ்சம் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இங்க கம்பேரிட்டிவ்லி எங்களுக்கு இங்க நல்லா இருக்கு. இன்னும் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை வேற போறதுனால அந்த தூசி மண்ணு அதெல்லாம் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு பில்டிங் எழும்பிடுச்சு, ஒரு லிண்டல் ஹைட் இருக்கும், செவரெல்லாம் எழும்பிடுச்சா நமக்கு அந்த தூசி டிஸ்டர்பன்ஸ் வராது. இப்போ மும்முரமா வேலை பார்க்கறதுனால அது நிறைய இருக்கு. ஜீக்கோ ஷாக் இருக்கும், அது டஸ்ட் அலர்ஜி வருது. அதனால நாங்க இப்ப இங்கேயே தங்குறோம். போயிட்டு வரும். மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேல கிளம்பி அங்க போயிட்டு நான் சொன்ன மாதிரி நைட்டோ இல்ல விடிய காலையிலயோ வந்துடும். அதுதான் இப்போ வந்து சிச்சுவேஷன். நிறைய பேர் ஏன் அங்க தங்கலன்னு கேட்டீங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் மாத்திக்க முடியும். நானும் என் வீட்டுக்காரும் நிறைய விஷயம் லைஃப்ல பிளான் பண்றோம். நம்ம எல்லாருமே ஒன்னொன்னு பிளான் பண்ணுவோம். காலையில எந்திரிச்சு இதை பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு நம்மளும் ட்ரை பண்ணுவோம். சிலதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி நடக்கும், சிலதெல்லாம் பிளான் பண்ணி நடக்காது. நடக்கலையே நம்ம நினைச்சுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நம்ம மாத்திக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் பிளான்ஸ் மாறுது, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுது. நானும் ஒரு முடிவு எடுக்கிறேன். சம்டைம்ஸ் பல முடிவுகள் நடந்தது, சில முடிவுகள் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க வேண்டியிருக்கு. அதுதான். எலெக்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தவங்க அங்கே தங்கிட்டாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. இப்ப 4 பேர் மட்டும் தான் கட்டிட்டு இருக்காங்க, அதான் ஸ்லோவா இருக்கு. நாளன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வராங்க. சோ பெரிய டீமா இருக்கும்போது இப்ப கிடுன்னு பில்டிங் எழும்பும். அப்ப ஓரளவுக்கு செம்மையா உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமான வீடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். லைனா நம்மளோட vlogs மிஸ் பண்ணாம பாருங்க. என்னடா நடக்க பிடிச்சிருக்கு ஜி, சுத்தி குழந்தை மாதிரி ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு தான் இருங்க பாரு, ரன்னிங் விட்டுட்டேன். டேய் எந்திரிச்சு சொன்ன குழந்தைய தரையில விட்டுனேன், தவழ்ந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போவோம். கட்டி இருக்க காலையை கழட்டி விட்டாங்க, துள்ளி குச்சி ஓடும் எப்படான்னு. அந்த மாதிரி அங்க பாரு எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். எனக்கு வந்தோடனே கேட்டான் என்ன டாட் கால் வைக்க வேணாம், வைக்கலாம் தான் நினைக்கிறேன். புசு புசுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்குடா பாக்க. ஜாயிண்ட் எல்லாம் தெரியாம எல்லாம் புசு புசுன்னு வளர்ந்துருச்சு, அடர்த்தியா வளர்ந்துருக்குல. அவர் சொன்னாரு என்னது கொரியன் கிராஸ் போடாதீங்க, இந்த மெக்சிகன் கிராஸ் தான் போடணும், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு நல்லா கைட் பண்ணாங்க, நீங்க இது போடுங்க அப்படின்னாரு. இதுதான் நல்லா இருக்குங்க, மெயின்டெனன்ஸ் கம்மியானாரு. பொரிச்சிட்டு போயிருந்தோம்ல, மாங்காய் சாம்பார் வச்சு இந்த ஷர்வின் ஸ்கூலுக்கு அதான் பேக் பண்ணியிருந்தேன். செம்மையா இருந்துச்சு அந்த மாங்காய், வேற லெவல். கத்திரிக்காய் வந்து அந்த கலர் மாறி இருந்ததுல, வயலட் கலர் கத்திரிக்காய் டேஸ்டா இருந்தது. அது கலர் மாறிடுச்சு இல்ல, காஞ்சிடுச்சு. அது வந்து லைட்டா கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. அது உண்மையதான் சொல்லி ஆகணும். எனக்கு ஆசையா இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இதுல உட்காந்து இங்க பாருங்க இப்படி எல்லாம் ட்ரெஸ் கவுன் எல்லாம் வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்க. சில பேரு ரொம்ப பண்ற அப்படின்னு 1 கமெண்ட் 2 கமெண்ட் வருது. ஆனா சீரியஸ்லி கல்யாணம் எங்களுக்கு 12 வருஷம். Day 1 கல்யாணம் ஆன உடனே நாங்க வந்து இந்த ட்ரீமுக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம். சின்ன பிளாட்லயோ இல்ல ஒரு வீட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி, ஹோம் லோன்னா அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கும், அந்த லோனை எப்படி சீக்கிரம் அடைக்கலாம், அப்புறமா அதை எப்படி ப்ராஃபிட்டபிளா முடிக்கலாம், நம்ம லோன் முடிக்கிறதுக்குள்ள அதோடைய ஹைக் வந்து ஏறும், அது ஏறுற மாதிரி இடத்த வாங்கி போடணும், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அது அப்புறமா சேல் பண்ணி ஒரு இடம் வாங்கி போட்டு, அதுவும் சிட்டிக்குள்ளதான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது. அப்போ கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டர்ல ஆனா டெவலப்பிங் ஏரியாவா இருக்கணும் அண்ட் சிட்டி ஆக்சசிபிலிட்டியும் இருக்கணும். அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி 1 டேல நடக்கல. 12 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. 12th இயர் ஆனிவர்சரி 12 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ 13th இயர் ரன்னிங் இல்லையா. இத்தனை வருஷத்துடைய கனவு இது, இத்தனை வருஷத்துடைய உழைப்பு, இத்தனை வருஷத்துடைய பிளானிங். இந்த கிராஸ்ல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. எனக்கு வீடெல்லாம் கட்டி உட்காரும் போது கண் கலங்கினேன். ஆனா இது வந்து அப்படியே ஒரு மாதிரி குதூகலமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அப்படியே பின்னாடி போங்கல, நான் இது ரொம்ப ஆசைப்பட்டது. எனக்கு கோலமே போட தெரியாது, அது கருங்கல்ல தான் போடணும் அப்படின்னு நம்ம எத்தனை ஒதுக்கிது நடந்து வரும்போது இந்த கருங்கல்லும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருங்கல்ல வந்து கிராஸ்ல நில்லுங்க, அந்த கிராஸ்ல நில்லுங்க, உங்க கிராஸை காட்டுங்க. அது எக்ஸ்ட்ரா பெட் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த கிராஸே நல்லா வளர்ந்துருக்கு, எடுத்து வேற எங்கேயாவது வச்சிடலாம்னு தோணுது.
இங்க லைனா இப்படி உங்களுக்கு எங்க வேணுமோ வச்சுங்கன்னாரு. இப்படி லைனா இந்த பக்கமா லைனா போட்டுடலாமா? இது இங்க இருந்து அது அங்க இருந்து அது வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் அப்படி லைனா போட்டு. சரி போட்டுடலாம். போட்டுடலாமா? போட்டுடலாம். வேலை வேற செஞ்சுட்டு இருக்காங்க. வால்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெவ்வேறு மூலையில வால் கட்டிட்டு இருக்காங்க. நேத்து வந்து நான் vlog எடுக்கணும்னு நினைச்சேன். அந்த ஃப்ரைடே vlog வந்து ஃபுல்லா எடுக்கணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்கிடெக்ட்க்கு அப்புறம் இன்ஜினியருக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டே இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன் வந்து இந்த வீட்டுக்கு இப்பதான் நம்ம கொடுக்க போறோம். ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய பார்த்து இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இப்போ 3Dல எலிவேஷன் டிசைன் போட போறாங்க. நெக்ஸ்ட் வெனஸ்டே என் கையில் அது வந்துடும். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதோட டிஸ்கஷன் வந்து சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தோம். அவங்க சில இன்புட்ஸ், நான் சில இன்புட்ஸ் இப்படி கொடுத்து எங்கள் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் நெக்ஸ்ட் வெனஸ்டே என் கையில் வந்து அந்த எலிவேஷன் டிசைன் வந்துடும். எலிவேஷன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம செவர் எழுப்ப முடியும். ஏதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ் ஏதாவது வருதுன்னா பிளிந்த் பீம்லேருந்து வெளில ஏதாவது வலிக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஏதாவது கம்பி கட்டி வெளில இழுத்து விடணும்னா அதை நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க நீட்டு வால் மட்டும் இப்போ கட்டாமல் வெனஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மற்ற இடத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. எலிவேஷனுக்கு தேவை மாதிரி ஏதாவது எலிவேட் பண்ணணும்னா அப்போ பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் ரீசன்னு. நீங்களுமே வீடு ஏதாவது எலிவேஷன் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா செவரு வந்து ஃப்ரண்ட்ல கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த வந்துருது இல்லை, அது என்னது பேஸ்மெண்ட் முடிச்சு அந்த காலம் பிளின்ஸ் வரைக்கும் போட்டுருவாங்கல்ல, அப்பவே நீங்க வந்து டிசைன் கேட்டுருங்க. அப்பதான் ஒருவேளை அந்த டிசைன் நமக்கு பிடிக்கும் அங்க போயிடலாம். ஸோ அதுதான் கரெக்ட் டைம். அப்பதான் உங்களுக்கு வந்து எலிவேஷன் டிசைன் கரெக்டா இருக்கும். எலிவேஷன்ல ஏதாவது எலிவேட் பண்ணணும் ஆல்ரெடி செவரு கட்டிட்டீங்கன்னா அப்புறம் ஐயோ பண்ண முடியலேன்னு இருக்கும். இல்ல பண்ணியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் இடிச்சு கட்டுற மாதிரி ஆயிடும். எங்களுக்கு வந்து அதுதான் ட்ரீம் ஹோம். ஸோ பயங்கர பிளானிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்களுக்கு இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே என் வீடு இப்படிதான் இருக்கணும்னு 3 வருஷமா டிசைன் கத்துக்கிட்டு நான் டிசைனே பண்ணியிருந்தேன். இந்த வீடு தான் நான் வந்து ரொம்ப கனவெல்லாம் காணலை. ஏன்னா இது வந்து டெம்பரரி ஹோம் தான். கிரீனு வேற வழி இல்லாம கட்டி உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்டோரியும். அது என்னுடைய கனவு 3 வருஷம். ஸோ ஐ நோ வாட் ஐ நீட் அங்க அப்படின்னு. சிலதெல்லாம் அப்பப்போ மாற்றங்கள் வரதான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அந்த நேரத்தில் ஃபர்ஸ்டே வந்துட்டு பண்ணிடுங்க. எலிவேஷன் டிசைன் அப்புறம் மாற்ற முடியாது. அண்ட் எலிவேஷன் டிசைன் 3D டிசைனுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக நாங்கள் வெளில தான் ஃப்ரீலான்சிங்க்கு தான் ஒர்க் பண்ணி வாங்குறோம். ஆர்கிடெக்ட்ஸ்ன்றதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் தான், அதுக்கெல்லாம் காசு ஆகுது. ஸோ அந்த டிசைன்லாம் சும்மா ஒரு டிசைனுக்கும் ஒரு காசு அப்படி மாற்ற முடியாது. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, நிறைய வீடியோஸ் பாருங்க, நிறைய ரெஃபரன்ஸ் பாருங்க, அதுலேருந்து எடுங்க, பார்த்து கட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தருக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்களும் வீடு கட்டிக்கிறோம் பேச முடியும்னா செம்ம சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் டைட்டாக அங்கேயோ இங்கேயோ சாப்பாடு கட்டிட்டு போகிறது வருதுன்னே வேலை இருக்குது. இன்னைக்கு உட்காந்து என்ன பிளான்லாம் இருக்கணும், இங்கே தின்ன ஃபுல்லாக மண்ணாக இருக்குது வீடு கட்டுறதுல. இங்கே ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் பிரியாணி சாப்பிட வான்னு வயிறு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு சின்னதாக ஒரு தூக்கம் போலன்னா வெயிலுங்க இப்போ வேலை செய்ய முடியாது சரிங்களா. அதனால அந்த பிளான்ல இருக்கும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து மைக்கு நன்றிகள். இந்த மாதிரி வேர்த்து தான் அவனுக்கு காலையில தும்பிக்கிட்டே இருந்தான். ஸ்கூல் லீவ் போட்டோம். இங்க வந்து குச்சி விளையாடிட்டு இருக்கா. மிஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க, திட்ட போறாங்க. தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.